எத்தனை பேத்துக்கு மண்டே ஃபீவர் இருக்கு? பாஸ்டர் திங்கக்கிழமைய நினைச்சாலே கதி கலங்குது. ஏன் கலங்குது? எத்தனை பேர்த்துக்கு திங்கக்கிழமைய நினைச்சா சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுது? யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். பார்வோன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கனவு காண்றாரு. இறுதியில அவர் சொல்றாரு, அந்த கனவுக்கு கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இது மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப கடினம். ஏன் இந்த யோசேப்பால மாத்திரம் அந்த கனவுக்கு வந்து பதில் சொல்ல முடிஞ்சது? ஏன் உங்களால என்னால முடியாதா? அப்படின்னா, நீங்களும் நானும் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தால் அது நமக்கு சுலபம், அழைக்கப்படாதவர்களுக்கு அது கடினம். அப்போ உங்க வாழ்க்கையில கடினம் எங்கே பிறக்கிறது என்று சொன்னால், தேவன் உங்களுக்குள்ளே வைக்காத ஒரு வரத்தையும் தேவன் உங்களுக்குள்ளே வைக்காத ஒரு தாளந்தையும் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள அது கடினம். அப்போ தேவன் உங்களை எதற்காய் அழைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யும் போது, அது ஊழியம் மட்டும் கிடையாது, வேலை இருக்கு, வியாபாரம் இருக்கு, எது வேணாலும் இருக்கு, அதை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு சுலபமா இருக்கும். அதிலே உங்களுக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் மேன்மையும் பெருக்கமும் உண்டாகும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வேலை செய்யணும். ஏன் தேவ சமூகம் ரொம்ப முக்கியம் சொன்னா, நாம் ஆசீர்வாதங்களை தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை எதற்கு அழைத்தேன் என்பதை முதல்ல புரிந்து கொள். நீ ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கவே மாட்டாய் என்று சொன்னா அது உன்னை தேடி வரும். தேவன் எல்லாவற்றையும் நம்மை தேடி வரும்படி வைத்திருக்கிறார். நாம் தேடி போகும்படி அல்ல, நாம் தேடி போகும்படி ஒன்றை தான் வைத்தார், அது அவர்.